சுவிசேஷத்தின் சத்தியம் பாடம் 98 எப்படியோ அப்படியே Gospel Truth Lesson 98 For as so shall. இன்றைய பாடத்தின் தலைப்பை நான் ஏசாயா 55ஆம் அதிகாரத்தில் வசனம் 10 வசனம் 11 எடுக்கப்பட்ட தலைப்பாய் இருக்கிறது. வசனம் 10 முடிவு வார்த்தை எப்படியோ, வசனம் 11 ஆரம்ப வார்த்தை அப்படியே. இந்த ரெண்டு வசனங்களையும் ஒப்பிட்டு நாம் இன்று சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகின்றோம். வசனம் 10 மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ, வசனம் 11 அப்படியே என் வாயில் இருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இந்த ரெண்டு வசனத்தை நாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ஆவியானவர் இயற்கையின் விதிமுறைகளை சம்பந்தப்படுத்தி ஆண்டவருடைய வார்த்தையும் அப்படியாகவே செயல்படுகிறது என்கின்ற சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு வசனம் 11 நாம் நன்றாக அறிந்து கொள்ள போகின்றோம். இந்த வசனத்திலே எவ்விதமாக நாம் சுவிசேஷத்தின் சத்தியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம் என்கின்ற மறைந்திருக்கின்ற ஒரு காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகின்றேன். Today's title is taken from Isaiah chapter 55 verse 10 and 11. The first part of the verse in verse 10, for as, and the first part of verse 11, so shall. Both these verses are a comparison between the nature's law and God's word. The Holy Spirit is comparing how the law of nature, which also resembles the law of God according to his word. In verse 11, so shall my word be that goeth forth out of my mouth. It shall not return unto me void, but it shall accomplish that which I please, and it shall prosper in the thing whereto I send it. Today, we are going to discover a mystery of gospel truth in verse 11. ஏசாயா 55ஆம் அதிகாரம் வசனம் 11 முதல் பகுதி நாம் பார்க்கலாம். அப்படியே என் வாயில் இருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய வார்த்தையாக இருக்கின்றார். தேவன் வாயில் இருந்து புறப்படுகின்ற வார்த்தை இயேசுவாக இருக்கிறது. அந்த வார்த்தை யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலே மாமிசமாகி உலகத்திலே இயேசுவாக தோன்றுவதை நாம் எல்லோரும் நன்றாகவே அறிந்திருக்கின்றோம். அதே வேளையில் யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 நாம் பார்க்கும் பொழுது எவ்விதமாக அந்த வசனம் அனுப்பப்படுகிறதோ அவ்விதமாக ஆண்டவர் இயேசுவை இந்த உலகத்துக்கு தந்தருளினார் என்கின்ற சத்தியத்தை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது. யோவான் 3ஆம் அதிகாரம் வசனம் 16, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை, அதாவது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை
அடையும்படி, அதாவது தேவனுடைய வார்த்தையில் மறைந்திருக்கின்ற நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி. தேவனுடைய வார்த்தையாய் இருக்கின்ற இயேசுவை இந்த உலகத்துக்கு தேவன் தந்தருளினார். இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பரத்தில் இருக்கின்ற தேவனுடைய வார்த்தையாய் வெளிப்படுகின்ற இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பி அந்த வார்த்தையை விசுவாசிப்பவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நாம் இந்த வசனத்திலே கற்றுக்கொள்ளலாம். The first part of Isaiah chapter 55 verse 11 is, "So shall my word be that goeth forth of my mouth." In Revelation chapter 19 verse 13, the word of God is Jesus. So what came out forth from the mouth of God is Jesus. And that Jesus was made flesh, according to John chapter 1 verse 14. And above all, in John chapter 3 verse 16, "For God so loved the world that he gave his only begotten Son." It means the word of God which was in heaven appeared in this world as his Son in the flesh, that whosoever believeth in him, or believeth the word of God which contains the eternal life, should not perish, because the word of God is from heaven and it's all about life in heaven, but if everlasting life. So those who receive Jesus Christ will have everlasting life. That was the word which came forth from the word of God. ஏசாயா 55 அதிகாரம் வசனம் 11 இரண்டாவது பகுதி. "அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல்." யோவான் 12 அதிகாரம் வசனம் 49, யோவான் 5 அதிகாரம் வசனம் 19 நாம் முற்றிலுமாக வாசித்தால், இயேசு பேசின, உபதேசித்த, செய்த எல்லா காரியமும் பிதாவானவர் அவருக்கு வெளிப்படுத்தின, அவருக்கு கட்டளையிட்ட, அவருக்கு காண்பித்த காரியமாக அது இருக்கிறது. ஆண்டவர் எதையெல்லாம் இந்த உலகத்துக்கு சொல்ல வேண்டும், உபதேசிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்ற காரியங்களை இயேசு மூலமாக, தேவனுடைய வார்த்தை மூலமாக, அந்த வார்த்தையை பேசினது என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து அல்லது தேவனுடைய வார்த்தை என்கின்ற இயேசு இந்த உலகத்திலே வெளிப்பட்டு தேவனுடைய வார்த்தையாக இருந்து தேவனுடைய வார்த்தையை அவர் பேசினார். அந்த வார்த்தையை பேசி உபதேசித்து செய்ய வேண்டியவைகளை செய்து அவர் முடித்தார் என்கின்ற சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Isaiah chapter 55 verse 11, the second part. "It shall not return unto me void." In John chapter 12 verse 49, John chapter 5 verse 19, whatever Jesus spake, whatever he taught, whatever he did, was all revealed or commanded by God himself. Jesus, being the word of God, did what was commanded to him. Every word that came out from the mouth of Jesus is equivalent to the mouth of God, and it did not return until Jesus accomplished whatever need to be said and need to be done. That is the gospel truth. ஏசாயா
55ஆம் அதிகாரம் வசனம் 11 மூன்றாவது பகுதி. அது நான் விரும்புகிறதை செய்து. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படும் பொழுது யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே இவ்விதமாக சொல்கிறார். முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார். தேவனுடைய வார்த்தை தேவன் வாயிலிருந்து புறப்பட்டு வந்து அது மாமிசமாக இயேசுவாக வெளிப்பட்டு இப்பொழுது அந்த வார்த்தை சிலுவையில் அறையப்படுகிறது. அந்த மாமிசம் சிலுவையிலே அறையப்படுகிறது. இயேசுவோ முடிந்தது என்று சொன்னார். இயேசுவுக்கு ஒப்பு வைக்கப்பட்ட ஊழியம் சிலுவையிலே முடிந்ததாக இயேசு கிறிஸ்து சத்தமிட்டு சாட்சி கூறுகிறார். இது வானத்துக்கும் பூமிக்கும் வெளிப்படுகின்ற சாட்சியாக இருக்கிறது. ஆண்டவர் வாயில் புறப்பட்டு வந்த வார்த்தை அவர் அனுப்பின நோக்கத்தை செய்து முடித்ததாக நாம் இதை சுவிசேஷத்தின் சத்தியமாக ஏற்றுக்கொள்ளலாம். In Isaiah chapter 55 verse 11, the third part, but it shall accomplish that which I please. In John chapter 19 verse 30, Jesus said, it is finished, or I can say, it is accomplished. The word of God which came forth from the mouth of God and became the flesh in the form of Jesus was crucified on the cross, and that word of God said, it is finished. It is proving that the word of God has accomplished the purpose it was sent for, and now God is pleased with the word of God. This is the gospel truth. ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் மூன்றாவது பகுதியில் இன்னும் ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 17, இயேசு மரியாளை நோக்கி என்னை தொடாதே. கவனிங்க, ஏன் இயேசுவை தொடக்கூடாது? ஏனென்றால் இயேசு பரத்துக்கு செல்ல போகிறார். அவரே தேவனுடைய ஆட்டுக்குட்டி பலியாக இப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே சென்று அவருடைய சொந்த இரத்தத்தை செலுத்தி நமக்கு நித்திய மீட்பை அருளப் போகிறார். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் வசனம் 12, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தப்படுகின்ற மிருகமானது கரைதரையற்ற, குறையற்ற, சரீரத்திலே எந்த தீங்கும் இல்லாத மிருக பலிதான் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து மரியாளை நோக்கி என்னை தொடாதே. மரியாள் இயேசுவை தொட்டிருந்தால் நிச்சயமாக அந்த பலியானது பரிபூர்ண பலியாக இருந்திருக்க முடியாது. அதனால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் நித்திய மீட்பை அடைந்தோம் என்கின்ற சுவிசேஷத்தின் சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த நித்திய மீட்பானது தேவனுடைய வார்த்தை அனுப்பின நோக்கத்தை செய்து முடித்ததாக நாம் எண்ணிக்கொள்ளலாம். In Isaiah chapter 55 verse 11, the third part, there is another wonderful truth. In John chapter 20 verse 17, Jesus said to Mary, touch me not. Jesus do not want to be touched because he's going to heaven to put his own blood into the holy place to obtain eternal redemption for us, which is mentioned in Hebrews chapter 9 verse 12. If Mary would have touched Jesus, the sacrifice would have been blemished. Because of that, today we are eternally redeemed, and we can boldly say that the word of God
which came forth from the mouth of God has accomplished, and now we have become pleasing to God Himself. That is the gospel truth. ஏசாயா 55 அதிகாரம் வசனம் 11 4வது பகுதி. நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 12 வசனத்திலே இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் வேறொரு நாமத்தில் இரட்சிப்பு இல்லை என்கின்ற சத்தியம் இங்கு தெளிவாக வெளிப்படுகிறது. ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்த தேவ வார்த்தை, அந்த தேவ வார்த்தை மாமிசமாக இயேசுவாக இந்த உலகத்துக்கு வெளிப்பட்டு அந்த வார்த்தை செய்ய வேண்டியவைகள் அனைத்தும் செய்து முடித்து, அந்த வார்த்தை சிலுவிலே அறையப்பட்டு அந்த வார்த்தை முடிந்தது என்று சொல்லி, அந்த வார்த்தை பரத்துக்கு எடுத்துக்கப்பட்டு அந்த வார்த்தை இரத்தம் சிந்தி, அந்த இரத்தத்தினாலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நமக்கு நித்திய மீட்பு உண்டு என்கின்ற சத்தியம் வெளிப்பட்டது. இன்றைக்கு அந்த வார்த்தை சகல காரியமும் வாய்க்கும் பண்ணும்படி ஆண்டவரே கிருபையாக நமக்காக செய்து முடித்திருக்கிறார். இன்றைக்கு விசுவாசிகள் அனைவரும் இந்த இயேசுவின் நாமத்தை விசுவாசிப்பதினாலே அவர்களுக்கு நமக்கு பரலோக நிச்சயம் உண்டு. வேற எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. இயேசுவை விசுவாசித்தால் நமக்கு பரலோகம் உண்டு. ஆனால் இந்த அழைப்பு உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படும்படியாக. ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கின்ற நபருக்கு மாத்திரமே இந்த இரட்சிப்பு அருளப்படுகிறது. இதுவே சுவிசேஷத்தின் சத்தியமாய் இருக்கிறது. In Isaiah chapter 55 verse 11, the fourth part or the final part, and it shall prosper in the thing whereto I send it. In Acts chapter 4 verse 12, there is no other name which can give us salvation but the name of Jesus. The word of God which was sent forth from the mouth of God became flesh in the form of Jesus, and this Jesus accomplished whatever he was sent for. And finally, that word of God was sent to the cross, and it proclaimed, "It is finished," and went up to the heavens and to put his own blood to obtain eternal redemptions for us. Today, as believers, because of us receiving Jesus Christ, we are saved and we are able to go to heaven without any objection because of the blood of Jesus Christ. Anyone who believes in the name of Jesus have salvation. The grace of God has appeared to everybody in this world, but only those who receive Jesus Christ as their personal Savior are saved or receive eternal redemption. This is the gospel truth. Thank you for watching and listening. Please subscribe, like, share and comment. Thank you.